என்னத்தங்க சொல்கிறது, வாரண்ட்டி கேரண்டி எல்லா டீயும் போட்டு இந்த ஃப்ரிட்ஜை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோங்க. 3 வருஷமாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த ஃப்ரிட்ஜ் இந்த வாரண்ட்டி கேரண்டியெல்லாம் முடிஞ்ச அடுத்த மாதமே வந்து ரிப்பேர் ஆகும்னு எங்களுக்கு தெரியல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்காக வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கூலிங் கம்மியாக இருந்தது. கரெக்டாக வந்து நமக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ் இந்த டைமாக வந்து சொதப்பி விட்டுருச்சு. பட் லக்கிலி நம்ம சாம்சங்கில் கால் பண்ண அடுத்த நாளே வந்துட்டு சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கேஸ் தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் இருக்க எல்லா அப்ளையன்சஸ்க்கும் இங்கே தான் வந்துட்டு ஸ்விட்ச் வச்சுருந்தோம். அதை வந்து வெளியில் இந்த சைடில் வச்சுட்டோங்க. மொத்தமாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த சைடில் இருக்கிறது தான் ஸ்விட்சஸ்ஸு. அவங்க வந்து கேஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இது என்னமோ தெரியலைங்க, இந்த ஒரு 2-3 மாதமாக வந்து ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. மேபி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறது தானே என்னமோ. எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குங்க. ஆனால் ஒன்றா ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுது. வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது இந்த ஒரு 2-3 மாதமாக.